ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். நல்ல கார சாரமான கருப்பு சுண்டல் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு நல்ல சூடான சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக கருவாடு சேர்த்து செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 7 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுபட்டுறணுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 7 அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாங்க. பெரிய பல் பூண்டுனால நான் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பல் பூண்டுனா ஒரு 8லேருந்து 9 அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடணும் எண்ணெயில். இந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் நம்மளுக்கு கலர் மாறணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போது சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வர மல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீரகம் மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இனி நல்லா இது ஆறட்டும். சின்ன ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் வரமிளகாயை தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இதில் நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் பூண்டையும் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரைச்சதை பவுலில் சேர்த்திட்டேங்க. மீதம் இருக்க மசாலாவில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி அரைச்ச மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 6 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பூண்டு புளிக்குழம்புக்கு தாளிக்கும் போது சேர்த்தனா மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தட்டினாலும் பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு, அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதில் பழமான தக்காளி நீங்கள் 1 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்காம தான் புளிக்குழம்பு செய்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பவுலில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீதம் இருக்க மசாலாவையும் கலந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. வேக வச்சு எடுத்து வச்சோன்னா சீக்கிரம் நம்மளுக்கு குழம்பும் ஆயிரும். இல்லைனா டைம் எடுக்குங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும். 200 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சுண்டல் நல்லா வெந்துடணுங்க. இப்போ சுண்டலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கருப்பு சுண்டல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வெள்ளை சுண்டல், காராமணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு கூடவே கத்திரிக்காய், நெத்திலி கருவாடெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி இந்த சைஸுக்கு தாங்க கரைச்சி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிக்கரைசலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தங்க. இப்போ அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளருக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதி வரட்டுங்க. ஏன்னா நம்ம புளிக்கரைசல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் சேர்த்தும் போது இன்னுமே குழம்போட ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மீடியம் சைஸ் 2 பீசஸ் தேங்காயை அரைச்சி பால் எடுத்திருக்கேங்க. நீங்கள் தேங்காய் விழுதாவும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க. ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட கொதி வந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் எல்லாமே முன்னாடியே வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் கொதி வர தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதி வந்தால் குழம்போட ருசியும் நல்லா இருக்காதுங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான ருசியான கருப்பு சுண்டல் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்போட ருசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு நம்ம 2 நாளுக்கு அப்புறம் நல்லா ஹீட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.